இன்று வருகை தந்திருக்கும் அனைத்து மக்களுக்கும் மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து மாமனிதர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன இந்த நிகழ்ச்சிக்கு ஃபோனில் கூப்பிட்டு சொல்லும்போது, அம்மா ரொம்ப அரசியல் ரொம்ப பேசாதீங்க, லைட்டாக பேசிட்டு விட்டுருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அந்த அரசியல் இல்லாமல் நம்மளால் எப்படி பேச முடியும்? இன்றைக்கி அந்த அரசியல் தான் நம்மளை இங்கே நிற்க வச்சுருக்கு. இன்றைக்கி அந்த அரசியல் தான் நம்மளை இங்கே பேச வச்சுருக்கு. நம்மளை இந்த அரசியல் தான் ஓசி அப்படிங்கிற ஒரு வட்டத்துக்குள்ளே போட்டு இன்றைக்கி நம்ம எல்லோரும் இங்கே உட்காந்து நம்ம நேரங்களை கொடுத்து நம்ம இன்றைக்கி இங்கே பேசுகிறோம் அப்படின்னா அந்த அரசியல்னால தான். ஒரு காலத்தில் இந்த உலகத்துக்கே வழிகாட்டின ஆட்கள் நம்ம எல்லாரும். உலகத்துக்கு நல்ல விஷயங்கள் சொல்லி கொடுக்கறதுக்கு, பாரதத்தோட கலாச்சாரம் என்னது அப்படின்ட்டு ஆழ்வார்கள் நாயன்மார்கள்னு எல்லாரும் இந்த உலகத்தை வழி நடத்தினாங்க. அவங்களுக்கு அப்புறம் ஆதி சங்கராச்சாரியா, நம்ம சுப்பிரமணியம் பாரதி அவர்கள், ராமானுஜன், இவங்க எல்லாரும் வழி நடத்தினாங்க. எல்லா கலாச்சாரத்துலேயும் இன்னைய வரைக்கும் நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் பாரத கலாச்சாரத்தை பின்பற்றுங்கன்னு வெஸ்டர்ன் கல்ச்சர்ஸை அதுக்கு மேலேயும் வர்ற நம்ம கலாச்சாரம் இன்றைக்கி நல்லா இருக்குதுன்னா நம்ம எல்லோரும் வழிகாட்டுறதுனால மட்டுமே. அப்படி இருந்த நம்ம எல்லோரும் இப்போ நம்மளோட ஒரு உரிமைகளுக்காக இப்படி போராட வேண்டியதாக இருக்குது. எங்கே போனாலும் ரிசர்வேஷன்ஸ், எங்கே போனாலும் நமக்கு ஃபீஸ் கன்செஷன் கிடையாது. ஒரு காலேஜில் அட்மிஷன் போட்டால் கூட ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. ஒரு இடத்துலையுமே நமக்குன்னு ஒரு தனி அங்கீகாரம் இல்லாமல் இருந்து நம்ம குழந்தைகள் இப்போ பாதிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம போராடிக்கிட்டு இருக்கும்போது தான் கடந்த 2019ஆம் ஆண்டு இந்த இடபிள்யூஎஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம பாரத பிரதமர் மோடி ஐயா அவர்கள் மூலியமாக நம்ம எல்லாத்துக்கும் இடபிள்யூஎஸ் 10% இடஒதுக்கீடு அப்படின்னு ஒரு விஷயம் வரும்போது நம்ம எல்லாத்துக்கும் ஒரு ரிலீஃப் ஆகுது. ஓகே, நமக்கு நம்ம சமுதாயத்தை பிள்ளைங்க, பின்தங்கிய பிள்ளைங்கள், அது மட்டும் இல்லாமல் பொருளாதாரத்தில் எக்கனாமிக்கலி வீக்கராக இருக்கிற மக்களுக்கு நமக்கு குரல் கொடுக்கறதுக்கு ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சந்தோஷமாக இருக்கிற ஒரு 2-3 மாதத்துக்குள்ளேயே நிறைய போராட்டம், ஆர்ப்பாட்டம். இந்த இடபிள்யூஎஸ் இருக்கக்கூடாது, மறுபடியும் அந்த 1949 ஆண்டு ஆரம்பிச்சது பாப்பான் எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆரம்பிச்சது. அது இன்னும் தொடர்ந்துட்டு இருக்குது. இது ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு மட்டும் சேருது அப்படின்னு பேசி நமக்கு என்ன தெரியுமா, நமக்கு ஒரு மீடியாவுக்கு எக்ஸ்போஷர் கிடையாது. நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு, பிள்ளைங்க இருக்காங்க, வீடு இருக்குது, இதே போதும், நமக்கு காசு வருதா, மாதம் சம்பளம் வருதா, இதோடு உட்காந்துக்கிட வேண்டியது. ஆனால் நம்மளை எதிர்த்து ஒரு சமுதாயமே கிளம்பி வெளியே ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்க விஷயம் நம்ம ரொம்ப லேட்டாக தான் அது புரிஞ்சுது. நான் சொன்ன மாதிரி 1949 வருஷம் ஆரம்பிச்சது, இன்னும் அந்த விஷயம் ஓடிட்டு இருக்குது. இப்போ ஆண்டு கொண்டு இருக்க அரசும் நமக்கு அந்த விஷயத்தை கொடுக்காம இருக்கிறாங்க. ரொம்ப உள்ளே போக நான் விரும்பலை. ஸோ அப்படி இருக்கும்போது நிறைய போராட்டங்கள், ஆர்ப்பாட்டம், இது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகுது. இந்த இடபிள்யூஎஸ் கொடுக்கக்கூடாது, இந்த குறிப்பிட்ட சமுதாய மக்கள் தான் இதில் ஆதாயம் அடைந்தாங்க. ஆனால் இந்த சமுதாயம் மட்டும் இல்லாமல் நமக்கு 70க்கும் மேற்பட்ட சமுதாயங்கள் இதுக்குள்ளே உள்ளடங்கியிருக்கு அப்படிங்கிற விஷயத்த மீடியா சொல்கிறதே கிடையாது. வெறும் ஒரு சமுதாயத்துக்கு மட்டும்தான் இந்த விஷயம் இருக்குதுன்னு சொல்லி மக்களையும் நம்மளுக்கு எதிர்ப்பாக திருப்பி, எங்கே போனாலும் நமக்கு ஒரு படிப்பு இருக்கட்டும், வேலை வாய்ப்பு இருக்கட்டும், எந்த ஒரு விஷயத்துலையும் நமக்கு ஒரு நல்ல விஷயமே இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கும்போது இந்த இடபிள்யூஎஸ் 2021ஆம் ஆண்டு சுப்ரீம் கோர்ட் சொல்கிறாங்க. அதுலேயும் என்ன, ஒரு பெஞ்சில் 5 பேர் அமர்றாங்க, அதில் 2 பேர் நமக்கு அகேன்ஸ்ட், 3 பேர் சரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ 3:1 ரேஷியோவில் நமக்கு இந்த இடபிள்யூஎஸ் செயல்படும் அப்படின்னு ஒரு தீர்ப்பு வருது. வந்த உடனே எல்லாரும் சந்தோஷம். இந்தியா முழுக்க இது அமல் எல்லா இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலமும், நம்ம பாரத தேசத்தில் இருக்கிற எல்லா மாநிலத்திலையும் இந்த இடபிள்யூஎஸ் எல்லாரும் அதில் என்ஜாய் பண்ணுறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ், எல்லாத்துலேயுமே எல்லா நம்ம சமுதாயத்தை சார்ந்த எக்கனாமிக்கலி வீக்கர், அதாவது பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்களுக்கு இந்த விஷயம் சாதகமாக இருந்து எல்லாரும் தேர் என்ஜாயிங் தி ஃபெசிலிட்டிஸ். பட் இந்த விஷயம் தமிழ்நாட்டில் அமல்படுத்த முடியாமல் இருக்குது. எதுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, 69% ரிசர்வேஷன் இருக்கும்போது எப்படி இந்த 10% கொண்டு வர முடியும்? இந்த 69% மறைக்கிறதுக்காண்டி மறுபடியும் நம்மளே தான் குற்றம் சொல்கிறாங்க. இவங்க நல்லா தான் இருக்கிறாங்க, பொருளாதாரத்தில் நல்லா தான் இருக்காங்க, இன்னும் 10% எங்கேருந்து கொடுக்க அப்படின்னு மறுபடியும் நம்மளை இழிவுபடுத்திக்கிட்டே, நம்ம குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லாமல் நமக்கும் அந்த விஷயம் எதுவுமே சேர விடாமல்
அரசாங்கத்திலேருந்து வர்ற எந்த ஒரு சலுகையையும் நம்ம அதை பயன்படுத்திடக்கூடாது, இவங்க இன்னும் மேலே வந்துடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காண்டி இன்னும் நான் 99 மார்க் எவ்வளோ மார்க் வாங்கினாங்க உங்கள் பொண்ணு? 99 மார்க் வாங்கியிருக்காங்க, இன்னும் எந்த காலேஜில் அட்மிஷன் கிடைக்கல? ரிசர்வேஷன், கோட்டா. அப்போ நம்ம பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்கள் என்ன பண்ண போகிறாங்க? ஸோ இந்த விஷயத்துக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கணும் அப்படின்னா நம்மளேருந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வாய்ஸ் இருக்கணும். இப்போ தீர்மானங்கள் எல்லாம் போட்டாங்கன்னா ஐயாட்ட ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் வைக்கிறேன், அந்த தீர்மானத்தில் இன்னொரு தீர்மானம் போடுங்க. நம்ம இப்போ இந்த நிகழ்ச்சியில் வந்து நைனா நாகேந்திரன் அவர்கள், பாஜகவோட மாநில தலைவர் திரு நைனா நாகேந்திரன் அவர்கள், மதிப்புக்குரிய தலைவர், அவங்க வர வேண்டியதாக இருந்துச்சு, வரல போல இருக்குது. நம்ம எல்லாரும் அவங்கக்கிட்ட ஒரு கோரிக்கை வைப்போம், சட்டப்பேரவையில் இந்த விஷயத்தை பேசவில்லை என்றால் இந்த விஷயம் நமக்கு கிடைக்காது. இன்னொரு 10 வருஷம் நம்ம போராடிக்கிட்டே இருக்க வேண்டியதான், ஆனால் நமக்கு இது கிடைக்க போகிறது கிடையாது. இப்போ இன்னொரு தீர்மானத்தில் இன்னொரு விஷயம் சொன்னாங்க, ஓசியை நீக்கிட்டு எஃப்சின்னு போடுங்க, ஃபார்வர்ட் காஸ்ட்னு போடுங்க, அதுவும் போடணும். ப்ளஸ் இதுவும் சட்டப்பேரவையில் நம்மளுக்காக நம்ம உரிமைக்காக பேச வைக்கணும். நமக்கான ரெப்ரசன்டேட்டிவ்னா நம்ம தான் பேச வைக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம எந்த ஒரு உரிமைகளை இழந்தோம் அப்படின்னா நம்மளோட சொந்த தொகுதியை நம்ம விட்டுட்டு உட்காந்துருக்கோம். இந்த மாதிரி உங்களோட அரசியல் உரிமைகளை தவிர இன்னும் எந்தெந்த உரிமையை விட்டுருக்கீங்களோ அது எல்லாத்துக்கும் நம்ம தான் குரல் கொடுக்கணும். யாராச்சும் ஒருத்தங்க வருவாங்க பேசுவாங்க, அதெல்லாம் கிடையாது. நீ என்ன மாறணும்னு நினைக்கிறோ அது உங்ககிட்டேருந்து ஆரம்பிக்கணும், உங்கள் வீட்டுக்குள்ளேருந்து ஆரம்பிக்க போகுதுன்னா நமக்கு அந்த ஒரு சேஞ்சஸ் இன் சொசைட்டி ஆஸ் வெல் அஸ் யுவர் ஓன் ஹவுஸ், உங்கள் லைஃப்பில் அந்த சேஞ்சஸ் தெரியும். ஸோ எனக்கு இங்கே பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி சொல்லி காலத்தின் அருமை கருதி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.